இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மலேசியாவோட தென்பகுதியில் வக்ரகாளி அம்மன் அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்குது. அதாவது மலேசியாவில் இருக்குது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அந்த சேம்பியன் மாதேவி அவங்க கட்டின அந்த கோயில் இல்லை. இது வந்து மலேசியாவோட தென்பகுதியில் இருக்கிற வக்ரகாளி அம்மன் ஆலயம். அந்த கோயிலுக்கு இன்றைக்கி வந்து ஆடி 18ஆம் பேருக்கு அன்றைக்கி நம்ம போய் சாமி தரிசனம் பண்ண போகிறோம். இங்கே உள்ள கோயில் ஆடி 18ஆம் பேருக்கு அன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா காமிக்கிறேன். வாங்க போகலாம். மக்களே, அப்படியே இந்த மலேசியாவோட நேர்த்தியான சாலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இந்த சேம்பியன் மாதேவி அப்படிங்கிறவங்க இந்த உடையார் நாவலில் எப்படி அவங்கள வந்து அவங்க கதையை கொண்டு போயிருக்காரு, அதாவது பாலகுமாரன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சேம்பியன் மாதேவிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சோழ தேசத்தில் பிறந்து சோழ தேசத்தில் உள்ளவங்க, அதாவது அரசவைக்கும் இவங்களுக்கும் முக்கியமான பங்கு உண்டு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் அந்த சோழ தேசம் நல்லா ஆட்சியில் கால வச்சு இருந்த காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள நிறைய சிவன் கோயில்களை கற்கோயிலாக வந்து மாற்றினதில் இவங்களுக்கு முக்கியமான பங்கு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திருவக்கரையில் உள்ள வக்ரகாளி அம்மன் அந்த கோயிலுக்கு இவங்க வந்து கற்கோயிலாக மாற்றிருக்காங்க. அந்த சிலையை வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவறை சன்னதி இருக்குல்ல, அந்த சன்னதி வந்து நல்லா நேர்த்தியாக வந்திருக்கு அப்படின்னு இங்கே அதாவது விழுப்புரத்தில் வந்து திருவக்கரையில் வக்ரகாளி அம்மன் சன்னதியை கற்கோயிலாக மாற்றி நல்லா பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. அது நல்லா வந்திருக்கு அப்படின்னு தஞ்சாவூரில் உள்ள சோழர்கள், ராஜராஜ சோழர்லாம் பேசிக்கிறாங்க. அப்படியே அந்த உடையார் நாவலை நம்ம படிச்சுக்கிட்டு அந்த கற்பனையிலேயே நம்ம இப்போ வந்து இந்த கோயிலுக்கு போகிறோம், மலேசியாவில் வக்ரகாளி அம்மனுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உடையார் நாவல், பொன்னியின் செல்வன் நாவல் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இந்த திருவக்கரை கோயிலை வந்து ஒரு டைம் விசிட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு மனதில் ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணத்துலேயே நம்ம வந்து இந்த கோயிலுக்கு போகிறோம். அப்படியே கோயிலுக்கு வந்தாச்சு மக்களே. கோயிலோட முன்பக்கம் அப்படியே ராஜகோபுரம் இல்லையா, நம்ம வாசலை தொட்டு கும்பிட்டு அப்படியே உள்ளே போனோம்னா ஒரு சின்ன கோயிலாக இருக்குது. நல்லா, அதாவது பிரம்மாண்ட கோயில் இல்லை, சின்னமாக அடக்கமான ஒரு கோயிலாக இருக்குது. அதாவது அந்த திருவக்கரையில் உள்ள மாரியம்மன் வந்து அப்படியே மினியேச்சராக நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம். இவங்களோட வடிவம் பார்த்திங்கன்னா அரை பத்மாசன வடிவத்தில் இருக்கிறாங்க. இதுதான் இவங்களோட தனித்துவம் மக்களே. அப்படியே கருவறைக்கு இடது பக்கமாக வந்தீங்கன்னா முழுமுதற் கடவுளான விநாயகர் இருக்கிற மக்களே. விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பார்வதி இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துலேயே சின்ன சன்னதியில் விநாயகர் இருக்கார். ஈசனை அப்படியே தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு பின்னாடி போயிடலாம் மக்களே. இதுதான் கோயிலுக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா நிறைய படிகள் இருக்குது, அது எதுக்குன்னு தெரியல. கோயிலுக்கு அப்படியே பின்புறம் வந்தீங்கன்னா அவங்களோட வீட்டு தெய்வங்கள், முன்னோர்கள் இருப்பான்னு நினைக்கிறேன். அங்கே பின்னாடி இருக்காங்க பாருங்க. அப்படியே வலதுபுறம் கார்னரில் கருப்பர் இருக்கார், வேல் இருக்குது, வேலு அருவா தடி அதெல்லாம் இருக்குதுப்பா. அதை அப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா பக்கத்துலேயே யார் இருக்கா, பக்கத்துலேயே பாலமுருகன். முருகர் வந்து குழந்தை வடிவத்தில் இருக்கிறாரு. முருகர் அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு
அப்படியே வந்தீங்கன்னா கோயில் மண்டபத்துக்கு வலது பக்கத்தில் வந்து நாகாம்பிகை இருக்காங்க. நாகாம்பிகைக்கு ஒரு சின்ன சன்னதியாக இருக்குது. அப்படியே இடது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நவக்கிரகங்கள் இருக்குது. நவக்கிரகத்துக்கு ஒரு சன்னதி வச்சு அருமையாக பண்ணியிருக்காங்க. நவக்கிரகத்துக்கு அப்படியே பக்கத்தில் ஆஞ்சநேயருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு இதுதான் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அழகான சின்ன கோயில் மக்களே. கருவறை மண்டபம். அப்படியே கருவறை மண்டபத்தோட முன்பகுதியில் பாருங்கள். இதுதான் முன்பகுதியில் உள்ள வேலைப்பாடுகள். தலைகள் வாராத குடையும் தலையாத நிதியமும் கோணாத கோலுமோர் துன்பமில்லா வாழ்வும் வசீகரம் இனியும் பஸ்மந்திரலோக்கிய சாதனம் இனியும் பஸ்மந்திரலோக்கிய